பார்க்குறீங்க? இப்போ என்னுடைய பார்வையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி பார்க்குறேன்னா, சொர்க்கலோகம்னு ஒன்று இல்லை, நரகலோகம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இப்போது நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்பு வந்து இருக்கும். நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம உடம்பில் ஏற்படுற உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகள் இருந்தால் தான் நாம் வந்து ஒவ்வொரு செயலுமே செய்வோம். இப்போது நம்ம இறந்த பிறகு நம்மளோட அந்த உறுப்புகள் எல்லாமே அந்த அழிவு ஏற்படுது. அப்படிங்கும் பொழுது உடம்பே இல்லாத இடத்துக்கு போய் அது சந்தோஷமாக கழிச்சா என்ன, துக்கமாக கழிச்சா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எதையுமே உணர முடியுமே தவிர, நம்ம உடம்பு இல்லாத சமயத்தில் வந்து நம்ம எதையுமே உணர முடியாது. அதனால தான் நான் எப்படி பார்க்குற சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே வந்து சொர்க்கலோகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சந்தோஷமான விஷயம் எது எதெல்லாம் நடக்குதோ அது வந்து சொர்க்கலோகத்தில் நடக்கிற மாதிரியும், எனக்கு எது எதெல்லாம் துக்கமாக நடக்குதோ அதெல்லாம் நரகலோகத்தில் நடக்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு தனியாக சொர்க்கலோகம் நரகலோகம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை.